இதே அந்த திரு விஜயை பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவர் தான் களவாணி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இந்த ஆடு திருட மாடு திருட. எங்க ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க சில ஊர்ல அவன் ஒன்லி மாடை தான் திருடுவான், இன்னும் சில பேர்ல ஆடை தான் திருடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சில பேர் கட்டக்கோல் வைப்பான். அதே மாதிரி நீங்க எம்எல்ஏ திருடர்கள், நீங்க எம்எல்ஏ களவாணிகள். நீங்க ஒரிஜினல் களவாணி விஜய் தான். விஜய்க்கு தினகரன் பதிலடி. போலீஸ் செய்ததா சொல்ற முதலமைச்சர், கண்டுபிடித்து சொல்ற முதலமைச்சர் இன்னைக்கு அந்த துறையோட அமைச்சராகி 60 நாள் கிட்ட போது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு? உண்மையை உடைத்த எம்ஆர் விஜயபாஸ்கர். தமிழக அரசியல் களத்துல இப்ப களவாணி அப்படிங்கிற வார்த்தை தான் கடும் புயலையும் கிளப்பி இருக்கு. முதலமைச்சர் விஜய் திமுக மட்டும் இல்லாம அதிமுகவை கூட்டு களவாணிகள் அப்படின்னு விமர்சித்ததற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி அரசியல்ல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்துல தாவிகாவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் விஜய் தரப்பு தான் எங்களை அப்ரோச் செய்தார்கள் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருப்பது குதிரை பேரம் குறித்த பழைய சர்ச்சைகளை மீண்டும் கிளப்பி இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் பலர் அவர்களாக தான் வந்து தாவேகாவில் இணைகிறார்கள் அப்படின்னு தாவேகா தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா தான் எங்களை அப்ரோச் செய்தது அப்படின்னு அதிமுக எம்எல்ஏக்கள் சொல்றாங்க. இது போல மாறி மாறி அவர்கள் பொதுவெளியில் பேசுவது ஒரு வகையான குழப்பத்தை ஏற்படுத்துது. என்னதான் நடக்குது தமிழக அரசியல்ல விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கரூர் மக்கள் சந்திப்புல நேற்றைய தினம் பேசிய முதல்வர் விஜய் கடந்த ஆண்டு நடந்த துயர சம்பவம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதாவது கரூர் துயரத்திற்கு காவல்துறை தான் காரணம் அப்படிங்கிறத போன்று அவரின் பேச்சு அமைந்து இருந்துச்சு. அதே போல திமுக அதிமுக கட்சிகள் இரண்டும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. இரண்டு கட்சிகளும் கூட்டு களவாணிகள் அப்படின்னும் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவருடைய இந்த பேச்சு திமுக அதிமுகவினர் மத்தியில கடும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல தான் முதல்வரின் பேச்சுக்கு கடுமையான எதிர்வினையாற்றி வருகிறார்கள். இது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய அளவுல விவாதங்களையும் கிளப்பி இருக்கு. கரூர் சம்பவத்தில் விஜய் பேசியது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய டிடிவி தினகரன், ஒரு முதலமைச்சர் களவாணி அப்படின்னு பேசுகிறாரே, இதே போல் அவரை பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? விஜய் தான் களவாணி. நம்ம ஊரில் ஆடு திருடன் மாடு திருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் சிலர் ஆடு மட்டும்தான் திருடுவான், சிலர் மாடு மட்டும்தான் திருடுவான். அதே போல் எம்எல்ஏ திருடர்கள் நீங்கள், எம்எல்ஏ களவாணி. முதன்முறையாக அமமுக எம்எல்ஏவை ஆசை வார்த்தை காட்டி திருடுனீங்க. இதை எதற்காக அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, ஆளுநரிடம் கொடுக்கப்பட்ட அந்த லெட்டர் ஃபோர்ஜரி, இப்படி ஆட்சி அமைப்பதற்கு திகிடு தத்தங்கள் செய்தவர்கள். எங்கள் அமமுக எம்எல்ஏவை குதிரை பேரம் செய்யவில்லை அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதுல யார் எம்எல்ஏ களவாணிகள்? இப்படி மற்ற கட்சிகளை வெற்றி பெற்ற அகம்பாவிதத்தில் பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். இதே அந்த திரு விஜயை பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவர் தான் களவாணி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இந்த ஆடு திருட மாடு திருட. எங்க ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க சில ஊர்ல அவன் ஒன்லி மாடை தான் திருடுவான், இன்னும் சில பேர்ல ஆடை தான் திருடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சில பேர் கட்டக்கோல் வைப்பான். அதே மாதிரி நீங்க எம்எல்ஏ திருடர்கள், நீங்க எம்எல்ஏ களவாணிகள். நீங்க முதல்ல அமமுக எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு அவரை ஆசை வார்த்தை கேட்டு, உண்மையிலே திரும்ப சொல்றேன்னா அந்த லெட்டர் ஃபோர்ஜரியா போய் கொடுத்தாரு. அது ஒரு 420 வேலை. அது ஒரு முதலமைச்சர் ஆவறதுக்காக செஞ்ச வேலை. இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கே அவ்வளவு தகுதி திருப்பங்கள் செய்தவர்கள். அதே போல எம்ஜிஆரின் அன்பு ஜெயலலிதாவின் வீரத்தையும் விஜயிடம் பார்க்கிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் விஜயபாஸ்கர் பேசியது குறித்து கருத்து தெரிவித்த அவர், அப்படி சொல்லி இருப்பாங்க. எதுக்காக அவர் இபிஎஸ் மீது கோபம் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து வேறு கட்சிக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறதா? விஜயை விடவும் எனக்கு அழகான தமிழ் பதில் சொல்ல தெரியும். இவர்களை எல்லாம் அங்கு வர வைப்பது எதுவென்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து பேசிய அவர், திமுக அதிமுக ஆட்சி அமைக்க இருந்தார்கள், 2 பேரும் கூட்டு களவாணிகள் சொல்றாங்க.
நீங்கள் பண்ணியிருக்கிறதே களவாணி வேலைதானே. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை களவாணி அவர்கள் ஆதரவுடன் அமைச்சர் பதவி கொடுத்து ஆட்சி அமைத்து இருக்கிறீங்க. அமமுக எம்எல்ஏக்களை களவாண்டு தான் லெட்டர் வாங்கி கொடுத்தீங்க. 6 பேரை ராஜினாமா செய்ய வைத்ததே களவாணித்தனம் தான். எனவே உண்மையான ஒரிஜினல் களவாணி திரு விஜய் அவர்கள்தான் அப்படின்னு கடுமையான விமர்சனம் செஞ்சிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். சமீபத்தில் அதிமுகவை சார்ந்த 2 விஜயபாஸ்கரும் தாவேகாவில் தங்களை இணைத்து கொண்டாங்க. தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகி ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாங்க. இந்த நிலையில தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்தது குறித்து தெரிவித்துள்ள கருத்துக்கள் விவாதங்களை கிளப்பியிருக்கு. இது குறித்து அவர் பேசும்போது, விஜய் தலைமையிலான அரசு எங்களை அப்ரோச் பண்ணாங்க, பிடிச்சிருந்துச்சு, வந்துட்டோம். 42 ஆண்டுகளாக அதிமுகவில் உறுப்பினராக இருந்திருக்கேன். பல பதவிகளில் இருந்திருக்கேன். உள்ளாட்சி அமைச்சர்னு பல பொறுப்புகள் வகித்திருக்கேன். ஆனாலும் மிகுந்த மனவேதனையுடன் பல கட்ட யோசனைகளுக்கு அப்புறமா தான் தாவேகாவில் இணையும் முடிவை எடுத்தேன் அப்படின்னு எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய கருத்து கேட்டோம். சும்மா கிடையாது. எங்களை நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டு அவசரப்படாமல் அவர்களின் விருப்பத்தின் பேரில் ஆலோசனையும் மேற்கொண்டோம். ஒரு சிலர் வேண்டாம் சொல்லுவாங்க, அது மறுப்பதற்கு கிடையாது. ஆனால் மெஜாரிட்டியாக 95% தொண்டர்கள் கருத்துக்களின் அடிப்படையில் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் தாவேகாவில் இருந்த மாதிரி ஒரு இணைப்பு விழா நடந்ததில்லை அப்படின்னு குறிப்பிடுறாரு. கரூர் விஜயபாஸ்கர் இந்த தகவலை பகிர்ந்த சமயத்தில் அவருடன் விராலிமலை சி விஜயபாஸ்கரும் உடன் இருந்தார். இதற்கு நடுவில் தான் தாவேகாவில் இருந்து தங்களை அப்ரோச் செய்ததாக எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசியிருப்பது மிகப்பெரிய அளவில் கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருந்ததால அதிமுகவினர் அவர்களாக தாவேகாவில் இணைத்து வருவதா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா போன்றோர் தெரிவிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் விஜய் தலைமையிலான அரசு எங்களை அப்ரோச் செய்ததா கரூர் விஜயபாஸ்கர் சொல்றாரு. அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருது ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் தான் அதிமுகவினர் அவரின் இந்த பேச்சு குறித்து பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே தான் இருக்காங்க. ஏற்கனவே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இதே போன்ற ஒரு கருத்தினை தெரிவித்தது மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளை கிளப்பி இருந்துச்சு. அதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 மதிமுக எம்எல்ஏக்களை அவர்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தாவேகா சார்பில் இருந்து ராஜினாமா செய்ய சொன்னதா சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் ராஜினாமா செஞ்சுட்டு இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுடைய வெற்றிக்கு நான் பொறுப்பு, நான் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு முதல்வர் விஜய் பேசியதாகவும் தெரிவிச்சிருக்காரு வைகோ அவர்கள். அவருடைய இந்த பேச்சு சர்ச்சைகளை கிளப்பியது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களையும் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டதா, வைகோ வாக்குமூலம் கொடுத்து விட்டதா எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவிச்சாங்க. அவருடைய இந்த பேச்சை வைத்து ஆளுநரிடம் புகாரும் அளிக்கப்பட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தான் எம்ஆர் விஜயபாஸ்கரும் தாவேகாவில் இணைய தங்களை அப்ரோச் பண்ணதா அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை தங்களின் பக்கம் இழுப்பதும் அதற்கு பதிலாக அவர்களை இடைத்தேர்தலில் நிற்க வைப்பதும் விஜய் அரசின் புதிய அரசியல் வியூகமா, இல்லைனா இது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு தானா அப்படிங்கிற கேள்விகள் தமிழக அரசியல்ல எழுந்துருச்சு. ஆக இந்த மாதிரியான மோதல்கள் வரும் காலங்களில் எந்த மாதிரியான அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தற்போதைய எதிர்பார்ப்பாக அமைஞ்சிருச்சு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.